திறன் ஷார்ட்கட்ஸ்லேருந்து தேவேந்திரன். நாம் என்ன பார்த்துட்ருக்கோன்னா பர்சன்டேஜை மாடல் வைஸாக பிரித்து டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் கொஷனில் கேட்டது, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா புக் சம்ஸ், இது எல்லாமே மாடல் வைஸாக பிரித்து பார்த்துட்ருக்கோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம 5 பார்ட் வீடியோ வந்து பார்த்தோன்னா இதுக்கு முன்னாடி போட்டாச்சு. அந்த 5 பார்ட் வீடியோவும் பார்த்துட்டு வந்துட்டு இந்த வீடியோ பாருங்கள். இது வந்து பார்த்தோன்னா மாடல் லெவல் பார்ட் 6 ஓகேங்களா. இந்த மாடல் வந்து பார்த்தோன்னா எப்படி இருக்குன்னா, இப்போ இத்தனை பேர் தேர்ச்சி பெற்றார்கள், இத்தனை பேர் தோல்வி அடைந்தார்கள், ஓகேவா, தேர்வில் தேர்ச்சி பெற்றார்கள் அப்படின்ட்டு வருது இல்லையா. இது எல்லாமே இந்த மாடலில் வந்து பார்த்தோன்னா ஒரே இதுவாக நான் கோத்து கொடுத்துருக்கேன். இது வந்து இதில் வந்து பார்த்தோன்னா 90th கொஷின் மாடல் நம்பர் லெவல் எழுதிட்டு நோட்ஸ் மேலே வந்து பார்த்தோன்னா இந்த மாடல் நம்பர் எழுதிட்டு 19 கொஷின் எழுதிட்டு இப்போ இந்த கொஷின் கவனிங்க ஓகேங்களா. பிருந்தா என்பவர் இருக்காங்க. அவங்க வந்து பார்த்தோன்னா 100, 150 மற்றும் 200 அதிகபட்ச மதிப்பெண்களாக கொண்ட ஒரு தேர்வில் வந்து பார்த்தோன்னா முறையே 85, 86, 84 பெற்றார் எனில் அவரின் மொத்த தேர்ச்சி சதவீதம் என்ன? பிருந்தா வந்து பார்த்தோன்னா ஒரு 3 சப்ஜெக்ட் இருக்குது. 3 சப்ஜெக்டில் வந்து பார்த்தோன்னா அதோடைய அதிகபட்ச நம்பராக ஓகேவா, அதோடைய 100 என்ன இருக்குது, 100, 150, 100, 150, 200ன்னு இருக்குது. இதில் வந்து பார்த்தோன்னா ஒவ்வொரு இதுக்கும் இவங்க எவ்வளோ பெற்று தேர்ச்சி பெறாங்கன்னா 85% பெற்று தேர்ச்சி பெறாங்க, 86% பெற்று தேர்ச்சி பெறாங்க, 84 ஓகேவா. இது 3த்துக்கும் முறையே அப்படின்னா 3த்துக்கும் ஆர்டராக வந்து பார்த்தோன்னா இத்தனை சதவீதம் பெற்று பிருந்தா என்பவர் வந்து பார்த்தோன்னா இந்த 3 இதுலேயும் தேர்ச்சி பெறாங்க ஓகேங்களா. இதில் அவரின் மொத்த தேர்ச்சி சதவீதம் என்ன அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க ஓகேங்களா. பார்க்கலாமா. கொஷின் கொஞ்சம் பெருசாக போகிற மாரி இருக்கும், ஆனால் ஒன்றுமே கிடையாது ஓகேங்களா. இது பாருங்கள், இப்போது ஒவ்வொன்றுத்துக்கும் இண்டிவிஜுவலான தேர்ச்சி சதவீதம் இவங்க எவ்வளோ பெற்றிருக்காங்க அப்படின்ட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறமா இவங்களுடைய மொத்த தேர்ச்சி சதவீதம் என்னன்ட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இண்டிவிஜுவலாக இவங்க எவ்வளோ தேர்ச்சி பெற்றிருக்காங்கன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 100 என்ற ஒரு சப்ஜெக்ட் அதிகபட்சமாக கொண்ட சப்ஜெக்டில் இவங்க 85% பெற்றிருக்காங்களா. இப்போது 100க்கு இவங்க எவ்வளோ எடுத்திருக்காங்கன்னு பார்க்கலாம். 100 தான் வந்து பார்த்தோன்னா ஒரிஜினல். அப்போது 100% வச்சுக்கிட்டா இதில் இவங்க 85% பெற்றிருக்காங்க. எவ்வளோ மார்க் வாங்கியிருப்பாங்க அப்படின்ட்டு பார்க்கலாம். 100 மார்க் ஓகே, 100 மார்க் தான் அதிக மதிப்பெண். அப்போது 100 தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரிஜினல் 100 ஓகே, 100%. இதில் அவங்க 85 பெற்று அவங்க தேர்ச்சி பெற்றிருக்காங்க ஓகேவா. 85 பெற்று அவங்க தேர்ச்சி பெற்றிருக்காங்க. அப்போ 85% கண்டுபிடிச்சா இந்த ஃபஸ்ட்டு சப்ஜெக்டோடைய பர்சன்டேஜ் கண்டுபிடிச்சிடலாம். இந்த 100 அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக அடிபடும். அப்போ x = 85 ஓகேவா. 85% தான் ஃபஸ்ட்டு சப்ஜெக்டில் அவங்க இது பண்ணது. அதுக்கு அடுத்தது 150 மார்க் வந்து பார்த்தோன்னா அதிகபட்சமாக கொண்ட சப்ஜெக்ட். இன்னொன்று 150 அதிகபட்சமாக கொண்ட சப்ஜெக்டில் இவங்க எவ்வளோ வாங்கியிருக்காங்க, 86% பெற்று தேர்ச்சி பெற்றிருக்காங்க ஓகேங்களா. இந்த 150 100 வச்சுங்க ஓகே, 100 வச்சு கால்குலேட் பண்ணால் இதில் 86% என்ன அப்படின்ட்டு கேட்டுறாங்க. இந்த 0 கேன்சல் ஆகிடுச்சு. இதை 5th டேபிளில் 2 டைம்ஸால் அடிங்க, இது 3 டைம்ஸால் அடிங்க. இந்த 2 டேபிளால் மறுபடியும் அடிக்கலாம் 43 டைம்ஸு. அப்போது 43 × 3 அப்போ 3 3s are 9, 4 3s are 12 ஓகே, 129 ஓகே, 129 மதிப்பெண் பெற்று இந்த சப்ஜெக்டில் அவங்க தேர்ச்சி பெறாங்க. அடுத்த சப்ஜெக்ட் வந்து பார்த்தோன்னா 200 அதிகபட்ச மதிப்பெண்களாக கொண்ட தேர்வில் ஓகே. அப்போ 200 100 வச்சுக்கிட்டு அவங்க எவ்வளோ மார்க் வாங்குறாங்கன்னா 84% வாங்குறாங்க. 84% என்ன? இந்த 0 கேன்சல். இந்த அப்போது கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணிக்கலாம். கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணால் 4 2s are 8, 8 2s are 16 ஓகேவா. 168 ஓகேங்களா. இப்போ 3 வேல்யூ என்னன்னு பாருங்கள். 3 வேல்யூ 85 + 129 + 168 ஓகேவா. இது நியூ இதில் பார்க்கலாமா. நியூ இதில் எடுத்து எழுதிக்கலாம். 85 + 129 + 168 ஓகேவா. இது ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேயும் அவங்க பெற்ற தேர்ச்சி இது ஓகேங்களா. இதில் இவங்களுடைய மொத்த தேர்ச்சி சதவீதம் தான் கேட்குறான். மொத்த தேர்ச்சி சதவீதம் கண்டுபிடிக்கிறதுனா ஒன்றும் கிடையாது. இதுக்கு முன்னாடி ஒரிஜினல் வேல்யூன்னு ஒன்று அதிகபட்ச நம்பர்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, இதை மட்டும் தனியாக எடுத்து எழுதுங்க. 100 + 150 + 200 ஓகேவா. இதுதான் வந்து பார்த்தோன்னா ஒரிஜினல் வேல்யூ ஓகேவா, அதிகபட்ச எண்கள். இதை மொத்தத்தையும் சேர்த்திங்கன்னா என்ன வருதுன்னா
450 அப்படின்ட்டு வருது. ஓகேங்களா? இதை மொத்தத்தையும் நம்ம சேர்த்தனா என்ன வருது? 382ன்னு வருது. இப்போது இந்த 450-ஐ அதிகபட்ச எண்கள் இல்லையா? அப்போது இதை 100ஆக வச்சுக்கிட்டு இதை மொத்த தேர்ச்சி ஒவ்வொரு சப்ஜெக்ட்லையும் தேர்ச்சி பெற்றாங்க இல்லையா? இப்போ கண்டுபிடிச்சி இல்லையா? இதை வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு எவ்வளோ சதவீதம் அப்படின்ட்டு கண்டுபிடிச்சிங்கன்னு வச்சிங்களேன், உங்களுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 84.88 அப்படின்ட்டு வரும். ஓகேங்களா? அடித்து போட்டிங்கன்னா 84.88 அப்படின்ட்டு வரும். நீங்கள் கால்குலேஷன்ஸ் எல்லாம் கேன்சல் பண்ணி போடுங்க. எனக்கு இப்போ டைம் இல்லாததுனால நான் அடுத்த இது அப்படியே மூவ் பண்ணுறேன். ஓகேங்களா? இதெல்லாம் நான் இது எப்படி போடணுன்ற ஒரு இது மட்டும் சொல்லிடுறேன். இந்த 0 கேன்சல், இது 2 டைம்ஸு, இது 9 டைம்ஸ் 5th டேபிளில் அடிச்சிங்கன்னா. ஓகேங்களா? இப்போது இங்கே என்ன இருக்குது மேலே? இதை அப்படியே கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணி எழுதுங்க. கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணி எழுதிங்கன்னா இதை இதுன்ட்டு இது அப்போது 764. ஓகே, இது 382 × 2/9. ஓகேவா? இதை மல்டிபிள் பண்ணிங்கன்னா இந்த வேல்யூ வரும். ஓகேங்களா? சாரி, இது டிவைட் பண்ணிங்கன்னா இந்த வேல்யூ வரும். அடுத்த கொஷின் பார்க்கலாம். அடுத்த கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா 91th கொஷின். ஓகே, 91th கொஷின் இது எழுதிங்க. எழுதிட்டு 91ன்னு போட்டுங்க. போட்டுட்டு பார்க்கலாம் வாங்க. கயல் என்பவர் வந்து பார்த்தோன்னா முதல் திருப்புதல் தேர்வில் வந்து பார்த்தோன்னா 500 மதிப்பெண்களுக்கு 225 மதிப்பெண்களும், இரண்டாம் திருப்புதல் தேர்வில் 500 மதிப்பெண்களுக்கு எவ்வளோ வாங்குறாங்களாம்? 265 மதிப்பெண்களும் பெற்றார் எனில் அவரது மதிப்பெண்கள் அதிகரிப்பின் சதவீதம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது கயல்னு ஒரு பொண்ணு இருக்காங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா 500 மார்க்குக்கு 225 ஃபஸ்ட்டு திருப்புதல் தேர்வில் எடுக்கிறாங்க. ரெண்டாவது திருப்புதல் தேர்வில் 500 மதிப்பெண்களுக்கு இவங்க எவ்வளோ எடுக்கிறாங்க? 265 மதிப்பெண் எடுக்கிறாங்க. ஓகேங்களா? அவன் என்ன கேட்குறான்? ரெண்டுத்துக்கும் எவ்வளோ அதிகரிச்சிருக்கு அப்படின்ட்டு கேட்குறான். இதுக்கும் எவ்வளோ அதிகரிச்சிருக்கு அப்படின்ட்டு கொஸ்டினாக கேட்குறான். ஓகேங்களா? அதிகரிப்பின் சதவீதம் என்ன அப்படின்னு கேட்குறான். அப்போது ஃபஸ்ட்டு பாருங்கள், இதை டைரெக்டாக ஒரே இதில் முடிக்கிறதுனால முடிக்கலாம். அப்படி இல்லை 2 இதுவாக போனோம் அப்படின்னா இந்த 500 100 வச்சுக்கிட்டு 225 எவ்வளவு அப்படின்னு பாருங்கள். எவ்வளோ வருது? 225 எவ்வளோண்ணா? இந்த 0 கேன்சல் 5th டேபிளால் அடிச்சிங்கன்னா 5 4s are 20, 5 5s are 25. 45% x = 45% இதோடைய வேல்யூ. இதுக்கு அடுத்தது இதோடைய வேல்யூ வந்து பார்த்தோன்னா 500 100 வச்சுங்க. 265 என்ன அப்படின்னு கண்டுபிடிங்க. ஓகேங்களா? 0 கேன்சல் 5th டேபிளில் அடிச்சிங்கன்னா 5 5s are 25, 5 3s are 15, 53. x = 53ன்னு வருதா? அதாவது x = 53. அவன் என்ன கேட்குறான்? முதல் திருப்புதல் தேர்வில் 1 மார்க் வாங்குறாங்க, ரெண்டாவது திருப்புதல் தேர்வில் 1 மார்க் வாங்கியிருக்காங்க. ஓகேவா? ரெண்டுத்துக்கும் அவங்க எவ்வளோ அதிகரிப்பு வாங்கியிருக்காங்க அப்படின்ட்டு தான் கொஸ்டினாக கேட்குறாங்க. ஓகேங்களா? அப்போது முதல் திருப்புதல் தேர்வில் 45% வாங்கியிருக்காங்க. ஓகேவா? ரெண்டாவது திருப்புதல் தேர்வில் எவ்வளோ வாங்கியிருக்காங்க? 53% இது வாங்கியிருக்காங்க. ஓகேங்களா? இப்போது இது ரெண்டுத்துக்கு டிஃப்ரெண்ட் பார்த்தாலே நம்ம அதிகரிப்பு எவ்வளோன்னு கண்டுபிடிச்சிடலாம். அப்போ எவ்வளோ அதிகரிப்பு? 8%. 53 - 45 எவ்வளோ? 8%. ஓகேவா? இதுதான் வந்து பார்த்தோன்னா அதிகரிப்பு. ஆன்சர் முடிஞ்சிச்சா? அடுத்த கொஷின் பார்க்கலாம். அடுத்த கொஷின் 92 கொஷின் என்ன கொஷின் பாருங்க. ஒரு வகுப்பில் உள்ள மாணவர்கள் மற்றும் மாணவிகளின் சதவீதம் 5:3 ஆகும். ஓகேவா? ஒரு வகுப்பில் வந்து பார்த்தோன்னா மாணவர்களும் மாணவிகளும் இருக்காங்க. அவங்களுடைய ரேஷியோ வந்து பார்த்தோன்னா கொடுத்துட்டான். எண்ணிக்கை கொடுக்குற ரேஷியோ கொடுத்துட்டான். 5:3ன்னு கொடுத்துட்டான். ஒரு தேர்வில் 16% மாணவர்களும் 8% மாணவிகளும் தேர்ச்சி பெறவில்லை எனில் தேர்ச்சி பெற்ற மாணவிகளின் சதவீதத்தை காண்க அப்படின்னு கேட்டிருக்கான். ஓகேவா? டோட்டல் கொடுக்கல, அதுக்கு பதிலாக என்ன கொடுத்துட்டான்? ரேஷியோ கொடுத்துட்டான். ரேஷியோ கொடுத்துட்டு அதில் வந்து பார்த்தோன்னா ஒவ்வொரு மாணவிகளோடைய தேர்ச்சி சதவீதத்தை கொடுத்துட்டான். ஓகேவா? தேர்வில் தேர்ச்சி சதவீதத்தை கொடுத்துட்டான். 16 மாணவர்கள் தேர்ச்சி பெற்றிருக்காங்க, மாணவிகளில் 8 பேர் தேர்ச்சி பெற்றிருக்காங்க. இதில்
தேர்ச்சி பெறவில்லை, பெறாத இருக்கிறவங்க இவங்க பேர். இது 16% பேர் மாணவர்கள் தேர்ச்சி பெறவில்லை, 8% மாணவிகள் தேர்ச்சி பெறவில்லை. அதில் தேர்ச்சி பெற்றவர்களுடைய சதவீதம் என்ன அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க. வாங்க இது பார்க்கலாம். இது கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கும், பாருங்கள். ஓகேங்களா? இதில் ஒட்டுமொத்த எண்ணிக்கையை அவங்க கொடுக்கல, மாணவ மாணவிகளோட ஒட்டுமொத்த எண்ணிக்கை கொடுக்கல. அதுக்கு பதிலாக என்ன கொடுத்துட்டான், ரேஷியோன்னு ஒன்று கொடுத்துட்டான். ரேஷியோன்னு ஒன்று கொடுத்துட்டனால நம்ம எப்படி போடலான்னா, இந்த ரேஷியோ வச்சு தான் நம்ம போட்டாகணும். ஓகேங்களா? ரேஷியோ வச்சு தான் போட்டாகணும். மாணவர்களுடைய ரேஷியோ என்ன 5, மாணவிகளுடைய ரேஷியோ என்ன, மாணவர்களுடைய ரேஷியோ 5, மாணவிகளுடைய ரேஷியோ 3. ஓகேவா? இதில் மாணவர்களுடைய தேர்ச்சி சதவீதம் 16, மாணவிகளுடைய தேர்ச்சி சதவீதம் 8, தேர்ச்சி பெறாத சதவீதம் எவ்வளோ 8%. ஓகேவா? இதை வச்சு தான் நம்ம ஆன்சர் கொஷின் பார்த்தோன்னா மூவ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு மாணவர்களுடைய ஒட்டுமொத்த எண்ணிக்கை என்னது 5. இதில் பார்த்திங்கன்னா இந்த 5 தான் பார்த்திங்கன்னா 100, இந்த 5 தான் 100 வச்சு போட போகிறோம். சாரி, ஈக்குவேஷனாக எழுதிக்கலாம். இது இந்தமாரி பாக்ஸ் மெத்தட் தேவையில்ல, ஈக்குவேஷனாக எழுதிக்கலாம். 5 இன்ட்டு இதில் 16% மாணவர்களுடைய சதவீதம் என்ன, 16 மாணவர்களுடைய சதவீதம் என்ன. ஓகே, 5 தான் 100ன்னு வச்சுக்கிறோம். இதில் 16 இதோடைய மாணவர்கள் என்ன, 5 20 டைம்ஸ். ஓகே, 5th டேபிள் அடிச்சிங்கன்னா 20 டைம்ஸு, இது 2 டேபிள் அடிச்சிங்கன்னா 8 டைம்ஸு, இது 2 டேபிள் மறுபடியும் அடிச்சிங்கன்னா 4/5. ஓகேவா? 4/5 மாணவர்கள் பார்த்தோன்னா 4/5ன்ற மாணவர்கள் இது பண்ணியிருக்காங்க, தேர்ச்சி பெறவில்லை. அதுக்கு அடுத்தது மாணவிகள் சதவீதத்தை பார்க்கலாம். 3 இன்ட்டு 8% மாணவிகள் தேர்ச்சி பெறவில்லையா, இப்போ 8% என்னன்னு கண்டுபிடிக்கலாம். இதை 2 டேபிள் அடிச்சிங்கன்னா 4 டைம்ஸு, இது 50 டைம்ஸு, இது 2 டேபிள் மறுபடியும் அடிச்சிங்கன்னா 25 டைம்ஸு, இது 2 டைம்ஸ். ஓகேவா? இது பார்த்தோன்னா 6/25. ஓகேவா? இப்போது 4/25 சாரி 4/5 ப்ளஸ்ஸு 6/25 இது ரெண்டும் எதோட இது தேர்ச்சி பெறவில்லை, மாணவர்களுடைய தேர்ச்சி பெறாத சதவீதம், மாணவிகளுடைய தேர்ச்சி பெறாத சதவீதம். ஓகேவா? இது ரெண்டுமே தேர்ச்சி பெறாத சதவீதம். ஓகேவா? இப்போ தேர்ச்சி பெற்ற சதவீதம் தான் அவங்க கேட்டிருக்கான். அப்போது இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணால் இது ரெண்டுத்துக்கும் எல்சிஎம் எடுத்தா 25. அப்போது இது 5ஆல் மல்டிபிள் பண்ணோமா மேலே, அப்போது 5 4s are 20. அதாவது எல்சிஎம் எடுத்திங்கன்னா இந்த இங்கே பார்த்தோன்னா 5 × 4 இருக்குது. அப்போது 4 டைம்ஸ் இது மல்டிபிள் பண்ணிக்கணும். 5 4s are 20. இப்போ இங்கே 25 இருக்குது. அப்போ இங்கே எதுவும் மல்டிபிள் பண்ண தேவையில்ல. இன்ட்டு 1 6. ஓகேவா? 26/25 இதுதான் பார்த்தீங்கன்னா இது தேர்ச்சி பெறாத, ஒட்டு மொத்தமாக தேர்ச்சி பெறாதவர்களுடைய சதவீதம். இதுக்கு அடுத்த பேஜ், நியூ பேஜில் பார்த்தோன்னா பார்க்கலாம். 26/25 தான் ஒட்டு மொத்தமாக தேர்ச்சி பெறாதவர்களுடைய சதவீதம். இதை தேர்ச்சி பெற்ற சதவீதத்தை எப்படி கன்வெர்ட் பண்ணலான்னா, இந்த 5 3 கூட்டிங்க. 5 3 கூட்டினா 8. இதுதான் பார்த்தோன்னா ஒரிஜினல் உள்ளே இருக்கிறவங்களுடைய எண்ணிக்கை. ஓகேவா? இதில் 26/25 எவ்வளோன்னு கண்டுபிடிக்கலாம். ஓகேங்களா? இது ஏன் இதுனா, நம்ம ரேஷியோலாம் உள்ளே இது பண்ணி அது ஒரே வேல்யூ எடுத்துகிட்டு வந்துட்டோம். இங்கே 2 வேல்யூ இருந்துச்சு, எப்படி நம்ம 100 எடுத்துகிட்டு வந்தோம்னா, அதுக்கு தான் இதுக்கு முன்னாடி 5 100 வச்சுக்கிட்டு 16% என்னென்னு கண்டுபிடிச்சோம், 3 100 வச்சுக்கிட்டு 8% என்னென்னு கண்டுபிடிச்சோம். ஓகேங்களா? நீங்கள் ஒன்றும் இல்லை, இந்த சம்மை நீங்கள் ஆர்டராக அப்படியே கவனிச்சுட்டே வாங்க, உங்களுக்கு புரியும். ஓகேங்களா? இந்த மாரி பாக்ஸ் மெத்தடில் எடுத்து எழுதிங்க. பாக்ஸ் மெத்தட் எடுத்து எழுதிட்டு உங்களுக்கு இது புரியலனா, அடிக்க தெரியாது இந்தமாரி டிவைடில் இருந்தால் என்னென்னா, அப்போ என்ன பண்ணுங்கள், கிராஸ் மல்டிப்ளிகேஷன் ஸ்ட்ரெயிட்டாக பண்ணி எழுதிங்க. இப்போது 26 × 25 8 × x 8 × இந்த எக்ஸு 26 × 25 × 100. ஓகேவா? இது 25 4 டைம்ஸால் அடிக்கலாம். இந்த 4 ஸ்ட்ரெயிட்டாக 2 டைம்ஸால் அடிக்கலாம். இந்த 2 பார்த்தோன்னா 13 டைம்ஸ். ஓகேவா? x = 13ன்றது தேர்ச்சி பெறாதவர்கள். ஓகேவா? நம்ம தேர்ச்சி பெறாதவர்கள் வச்சு தான் போட்டிருக்கோம். ஆனால் கொஷின் என்ன கேட்குறான், தேர்ச்சி பெற்ற மாணவ மாணவிகளின் சதவீதம். அப்போ 100 - 13. ஓகேவா? என்ன வருது, 87% பேர் பார்த்தோன்னா தேர்ச்சி பெற்றுட்டாங்க. ஓகேங்களா? இதான் பார்த்தீங்கன்னா ஆன்சர்.
இதை ஒரு டைமுக்கு 2 டைம் உங்களுக்கு எந்த கொஸ்டின் புரியனாலும் ஒரு டைம் 2 டைம் திருப்பி போட்டு பாருங்கள். ஓகேங்களா? அடுத்தது 93 கொஸ்டின் பாருங்கள். 93 கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு தேர்வில் 110 மாணவர்களும் 700 மாணவிகளும் பரிசோதிக்கப்படுகிறார்கள்னா என்ன, எக்ஸாம்ஸ் எழுதுகிறாங்க. ஓகேங்களா? அதில் 42% மாணவர்களும் 30% மாணவிகளும் தேர்ச்சி பெறாங்க. அதில் 42% மாணவர்கள் தேர்ச்சி பெறாங்க. மாணவிகள் வந்து பார்த்தோன்னா 30% தேர்ச்சி பெறாங்க. தோல்வி அடைந்தோரின் சதவீதம் என்ன? இதில் வந்து பார்த்தோன்னா தோக்குறாங்க இல்லையா, அவங்களுடைய சதவீதம் என்ன காண்க அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க. இதை வந்து பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு மாணவர்களோட சதவீதம் கொடுத்துட்டா, மாணவர்களோட எண்ணிக்கை கொடுத்துட்டா. இதுக்கு முன்னாடி சம்மனா பார்த்தோம், ரேஷியோவில் எண்ணிக்கை கொடுக்கல. ஆனால் இதில் வந்து பார்த்தோன்னா எண்ணிக்கை கொடுத்துட்டான். ஓகேவா? எண்ணிக்கையை கொடுத்துட்டான். அப்போ இது ஈஸியாக போட்டுடலாம். மாணவர்களுடைய எண்ணிக்கையும் கொடுத்துட்டான். இதில் அவங்களுடைய தேர்ச்சி சதவீதத்தையும் கொடுத்துட்டான். மாணவிகளுடைய தேர்ச்சி சதவீதத்தையும் கொடுத்துட்டான். ஓகேங்களா? இதில் தேர்ச்சி பெற்றனர், தோல்வி அடைந்தவருடைய சதவீதத்தை கேட்டு பாருங்க. இந்தமாரி பாசிட்டிவ் கொடுத்துட்டு நெகட்டிவ் கேட்பான். இதுக்கு முன்னாடி என்ன கேட்டால் நெகட்டிவ் கொடுத்துட்டு பாசிட்டிவ், தோல்வி அடைந்தவங்களுக்கு கொடுத்துட்டு தேர்ச்சி பெற்றவங்களுடைய சதவீதத்தை கேட்டான். இதில் தேர்ச்சி பெற்றவங்களுடைய சதவீதத்தை கொடுத்துட்டு தேர்ச்சி பெறாதவங்களுடைய சதவீதத்தை காண்க அப்படின்ட்டு கேட்டிருக்கான். ஓகேங்களா? இப்போ பார்க்கலாமா? ஃபஸ்ட் இது பாருங்கள். இப்போ ஒவ்வொரு இதுலேயும் எத்தனை பேர் தேர்ச்சி பெற்றிருக்காங்கன்னு ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிடும். மாணவர்களும் மாணவிகளும் 1100 மாணவர்கள். ஃபஸ்ட்டு மாணவர்களுடைய தேர்ச்சி இது என்னன்னு கண்டுபிடிச்சிடலாம். இதை 100ஆக வச்சுக்கிறோம். 100ஆக வச்சுக்கின்னு 42% இதில் 42% வந்து பார்த்தோன்னா தேர்ச்சி. 42% தேர்ச்சி இல்லையா? நம்ம இது இங்கே கன்வெர்ட் பண்ணிக்கலாம். என்ன பண்ணிக்கலாம், 42 பேர் வந்து பார்த்தோன்னா தேர்ச்சி பெற்றிருக்காங்க. இதில் அப்போது 100ல் வந்து பார்த்தோன்னா 42 கழிச்சிக்கலாம். 100ல் 42 கழிச்சுனா வரும் 58. ஓகேவா? அப்போது 58% பேர் வந்து பார்த்தோன்னா தோல்வி அடைஞ்சிருக்காங்க. ஓகேவா? 42% பேர் தேர்ச்சி பெற்றிருக்காங்கன்னா 100ல் 42 போச்சுன்னா 58. அப்போ 58% பேர் தோல்வி அடைந்திருக்காங்க. இங்கே இது பண்ணிக்கலாம். ஏன்னா 2 இது தேர்ச்சி பெற்றார் கொஷினில் என்ன கேட்டிருக்காங்களோ அதை வச்சே நம்ம பாக்ஸ் மெத்தடில் போட்டுக்கலாம். ஓகேங்களா? இந்த 0 கேன்சல் ஆகிடுச்சு. அப்போது 58 x = 58 × 11. ஓகே, அப்போ x = 638 வந்து பார்த்தோன்னா இந்த மாணவர்களில் தோல்வி அடைந்தவர்களுடைய எண்ணிக்கை. ஓகேவா? அதுக்கு அடுத்தது மாணவிகளுடைய தோல்வி அடைந்தவர்களுடைய எண்ணிக்கை பார்க்கலாம். 700 100ஆக வச்சுக்கிறோம். ஓகேவா? இதில் தேர்ச்சி அடைந்தவங்க எவ்வளோ கொடுத்துட்டா 30%ன்னு கொடுத்துட்டான். அப்போது இது போக 100ல் 30 போக எவ்வளோ இருக்குது, 70% பேர் வந்து பார்த்தோன்னா தேர்ச்சி பெறாதவங்க தோல்வி அடைஞ்சிட்டாங்க. அப்போது இதை வந்து பார்த்தோன்னா சதவீதமாக போடலாம். இப்போது 0 அடிச்சிக்கலாம். அப்போ 70 × 7, அப்போ x = 490. ஓகேவா? இப்போது இது ரெண்டுத்தையும் வச்சு அடுத்த பேஜுக்கு போகலாம். அடுத்த பேஜ் பாரு. இப்போது 638 ஒரு வேல்யூ கண்டுபிடிச்சோம், 490. ஓகேவா? இது மாணவர்களுடைய தோல்வி அடைந்தவங்களுடைய சதவீதம். இது மாணவிகளுடைய தோல்வி அடைந்தவங்களுடைய எண்ணிக்கை. சதவீதம் இல்லை, எண்ணிக்கை. இதில் இது கூட்டினீங்கன்னா என்ன வருது, 2 1. ஓகேவா? இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஒட்டுமொத்தமாக தோல்வி அடைஞ்சவங்களுடைய எண்ணிக்கை. அப்போது ஒட்டுமொத்தவங்களுடைய எண்ணிக்கை இதுதான் 100. ஓகேவா? மாணவர்களும் மாணவிகளும் 2 பேர்லேயும் தோற்றவங்க எவ்வளோ, 1128. அப்போது ஒட்டுமொத்தமாக மாணவிகள் எத்தனை பேர் இருக்காங்க, 1100 + 700 எவ்வளோ வரும், 1800ன்னு வருமா? 1800. அப்போ 100ன்னு வச்சுக்கிறோம். இதில் 1128 எவ்வளவுன்னு பார்த்தா நம்மளுக்கு சதவீதம் கிடச்சிரும். உங்களுக்கு புரியுதுங்களா? தோல்வி அடைஞ்சவங்கள கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. நம்ம தேர்ச்சி பெற்றவங்கலேருந்து தோல்வி அடைஞ்சவங்கள நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் ஒட்டுமொத்தமாக. இப்போ ஒட்டுமொத்தமாக தேர்ச்சி சதவீதம் என்னன்னு பார்க்கணும்னா இது 2 பேரையும் கூட்டிக்கிறோம். ஒட்டுமொத்தமாக எத்தனை பேர் இருக்காங்கன்றத ஒரிஜினல் வேல்யூ வச்சுக்கிறோம். இதில் ஒட்டுமொத்தமாக தோல்வி அடைஞ்சவங்க எத்தனை பேருன்றத ஆன்சராக போட போகிறோம். ஓகேவா? அதுக்கு அடுத்தது இந்த 18 அடிக்கலாமா, 9 டைம்ஸு. இதை வந்து பார்த்தோன்னா 5 6 4 5 6 4. இது மறுபடியும் 3 டேபிளில் அடிக்கலாமா, 3 3 9, அப்புறம் 3 1 3, 8 2 8 3 24. ஓகேவா? 8 3 24, 8 3 24. ஓகேவா? இப்போது
இதை அப்படியே எடுத்து எழுதுங்க. x இன்ட்டு 3 ஓகேவா ஈக்குவல் டு 188. இப்போது இதை வந்து பார்த்தோன்னா கேன்சல் கொடுங்க. எவ்வளோ வருது? 6 3 சார் 18 ஓகேவா. அதுக்கடுத்தது 3 2 சார் 6 3 2 சார் 6. அப்போது இன்னும் பேலன்ஸ் என்ன இருக்குது? 2 ரிமைனிங் இருக்குது. இந்த 8ல் 6 போச்சுன்னா 2 ரிமைனிங் இருக்குது. அப்போ 2 இந்த டிவைசிபிள் என்ன வேல்யூ? இந்த 3 வச்சு தானே அடிக்கிறோம், அந்த வேல்யூ எடுத்து எழுதிங்க. அப்போது 62 2/3 தான் ஆன்சர். ஓகேங்களா. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். அடுத்த கொஸ்டின் என்ன கொடுக்குறேன்? 94th கொஸ்டின் பாருங்கள். லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவை பாருங்கள். யாரும் லைக்கோ சப்ஸ்கிரைபோ பண்ணவே மாட்டீங்க. ஓகேங்களா. இப்போ பாருங்கள், ராம் என்பவர் வந்து பார்த்தோன்னா ஆங்கில பாடத்தில் 25க்கு எவ்வளோ எடுக்கிறாரா? 20. ஓகேவா. ஆங்கில பாடத்தில் ராம் என்பவர் எவ்வளோ எடுக்கிறாரு? 25க்கு 20. ஓகேவா. அதுக்கடுத்தது அறிவியல் பாடத்தில் 40க்கு அறிவியல் பாடத்தில் ஓகேவா. அறிவியல் பாடத்தில் 40க்கு எவ்வளோ எடுக்கிறாராம்? 30 மதிப்பெண்கள் எடுக்கிறாராம். அதுக்கடுத்தது கணித பாடத்தில் 80க்கு 68 மதிப்பெண்கள் பெறாராம். ஓகேவா. இதில் எந்த பாடம் சிறந்த சதவீதம்? ஓகே, எந்த பாடத்தில் அவர் சிறந்த சதவீதம், அதாவது அதிகமான சதவீதம் எது அப்படின்ட்டு கேட்குறாங்க. ஓகேங்களா. பார்க்கலாமா? இதை சதவீதமாக மாற்றத்துக்கு என்ன போடுவோம்? இன்ட்டு 100ன்னு போடுவோமா? இன்ட்டு 100ன்னு போடுங்க. என்ன வருது? 25 அடிங்க 4 டைம்ஸு 4 2 சார் 80. அப்போ 80 ஃபஸ்ட்டு ஒன்றுக்கான ஆங்கில பாடத்தில் அவர் 80% எடுத்திருக்காரு. அதுக்கடுத்தது அறிவியல் பாடத்தில் எவ்வளோ? இன்ட்டு 100 சதவீதமாக மாற்றோன்னா இன்ட்டு 100 போட்டிங்கன்னா 0 0 கேன்சல். 2 டைம்ஸ் எல்லாம் அடிச்சிங்கன்னா இதை 5 ஓகே 5 டைம்ஸு. அப்போது இதை 2 டைம்ஸ் எல்லாம் அடிச்சுன்னா 15 டைம்ஸு. 15 × 5 என்ன வருது? 75ன்னு வருது. ஓகே. 75 அறிவியல் இது உள்ள பாடத்தில் 75%. இதை வந்து இதுவாக மாற்றிங்கன்னா இன்ட்டு 100ன்னு போடுங்க. இன்ட்டு 100ன்னு போட்டு இந்த 0 கேன்சல். இது 2 டேபிள் அடிச்சிங்கன்னா 3 டைம்ஸு, இது 4 டைம்ஸ். ஓகேவா. இப்போ 2 டேபிள் அடிக்கலாம் 2 டைம்ஸு, இது 5 டைம்ஸ். 5 3 சார் 15. ஏதோ தப்பு பண்ணுறோம். இங்கே 68ன்னு இருந்துச்சு இல்லையா, நம்ம வந்து பார்த்தோன்னா 6ன்னு எடுத்துட்டோம். ஓகேவா. 80/68 இன்ட்டு 100. ஓகேவா. இந்த 0 கேன்சல் ஆகிடுச்சு. இப்போது 4 டைம்ஸ் 2 டேபிள் அடிச்சிங்கன்னா இது 5 டைம்ஸ். இது 2 டேபிள் அடிச்சிங்கன்னா 2 டைம்ஸு, இது 34. மறுபடியும் 2 டேபிள் அடிச்சிங்கன்னா 17 டைம்ஸ். 17 5 சார் என்ன வேல்யூ? ஆன்சர். இதோடைய ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 17 × 5 = 85. ஓகேவா. இதில் சிறந்த சதவீதம் எது? கணித பாடத்தில் தான் சிறந்த சதவீதம் கொடுத்துட்டாங்க. ஓகேவா. கணித பாடத்தில் தான் அதிகமான சதவீதம் எடுத்திருக்காங்க. குறைவான சதவீதம்னு கேட்டாங்கன்னா 75%. ஓகேவா. இது மூணுத்தில் எது அதிகம்னு பாருங்கள். மூணுத்தில் எது இப்போ அதிகம்? கணித பாடத்தில் தான். ஓகேங்களா. முடிஞ்சிச்சா? அடுத்த கொஷின் பார்க்கலாம். 94 கொஷின் முடிஞ்சு போச்சு. அடுத்த கொஷின் பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி பார்த்தேன் இல்லையா, அதே மாடல் தான் இந்த சம்மும். இதை வந்து பார்த்தீங்கன்னா ஹோம்ஒர்க்குன்னு போட்டிருங்க. 95th கொஷினுக்கான ஆன்சரை இப்போவே வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா. அதுக்கடுத்தது 96th கொஷின் பாருங்கள். 96th கொஷின் ஒரு தேர்வில் மொத்த மாணவர்களில் 35% பேர் வந்து பார்த்தீங்கன்னா தேர்ச்சி பெற்றாங்க. ஓகேவா. அப்போது 35% என்ன இது? தேர்ச்சி சதவீதம். ஓகேவா. மேலும் 455 பேர் வந்து பார்த்தீங்கன்னா தேர்ச்சி பெறாதவர்கள். ஓகேவா. இதில் தேர்ச்சி பெறாதவர்களுடைய எண்ணிக்கை கொடுத்துட்டான். தேர்ச்சி பெற்றவங்களுடைய சதவீதத்தை கொடுத்துட்டான். தேர்ச்சி பெறாதவங்களுடைய எண்ணிக்கை கொடுத்துறான். எண்ணிக்கை எவ்வளோ? 455. ஓகேவா. தேர்ச்சி பெறாதவர்களுடைய எண்ணிக்கை. இதில்
தேர்வு எழுதிய மாணவர்களின் எண்ணிக்கை. எப்பவுமே மொத்த எண்ணிக்கை கொடுத்துட்டு இந்த தேர்ச்சி பெற்றவர்கள் தேர்ச்சி பெறாதவர்களை கேட்பான். ஆனால் இது எப்படி கொடுத்துட்டான்? இன்டைரக்டாக கொடுத்துட்டான். தேர்ச்சி பெறாததில் பர்சன்டேஜ் கொடுத்துட்டான், தேர்ச்சி பெற்றதில் எண்ணிக்கை கொடுத்துட்டான். ஓகே, தேர்ச்சி பெறாதவர்களில் எண்ணிக்கை கொடுத்துட்டான், தேர்ச்சி பெற்றவங்களில் பர்சன்டேஜ் கொடுத்துட்டான். ஓகேங்களா? ஒன்றும் இல்லை, இது நான் ஆன்சர் போட போகிறேன், இதை நான் சால்வ் பண்ணுறேன் பாருங்கள். இதில் 35% பேர் தேர்ச்சி பெற்றிருக்காங்க. அப்போ இதில் எத்தனை பேர் தோல்வி அடைஞ்சிருப்பாங்க? 65. 100லேருந்து மைனஸ் பண்ணுங்கள். 100லேருந்து மைனஸ் பண்ணால் 65% பேர் வந்து பார்த்தீங்கன்னா தோல்வி அடைஞ்சிருப்பாங்க. ஓகேவா? அப்போது 65% தான் அதோடைய எண்ணிக்கை. என்ன தோல்வி அடைஞ்சவங்களோட எண்ணிக்கை? 455. ஓகேவா? 65% தான் 455னா 100 எவ்வளோன்னு பார்த்தா ஒட்டுமொத்த வேல்யூ, தேர்வு எழுதிய மொத்த மாணவர்களுடைய எண்ணிக்கை என்னன்னு கண்டுபிடிச்சிடலாமா? இப்போ பாருங்கள், இதை அடித்து போடுங்க. அடித்து போட்டால் 5th டேபிள் அடிச்சிங்கன்னா 13, இது 20 டைம்ஸ். ஓகேவா? 20 டைம்ஸ் ஆகும். இது அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக அடிச்சிங்கன்னா என்ன வருது? 35ன்னு வருது. 35 டைம்ஸு இந்த எக்ஸ்ன்னு போடணும். அதுக்கடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 35 இன்ட்டு எக்ஸ் ஈக்குவல் டு என்னதுன்னா, எக்ஸ் இங்கே ஒன்றுமே கிடையாது. அப்போ எக்ஸ் இன்ட்டு 1 ஈக்குவல் டு 35 இன்ட்டு 20. இதோடைய வேல்யூனா 700. ஓகேவா? 700% பேர் ஒட்டுமொத்தமான பேர். ஓகேவா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை பேர் தேர்ச்சியை பெற்றிருக்காங்க? 455 பேர். சாரி, தேர்ச்சி பெறாதவங்க. ஓகேவா? இதை வச்சு தேர்ச்சி பெறாதவங்களுடைய தேர்ச்சி பெற்றவங்களுடைய சதவீதத்திலிருந்து கழித்து தேர்ச்சி பெறாதவங்க சதவீதத்தை கண்டுபிடிச்சிட்டோம். எண்ணிக்கை வந்து பார்த்தோன்னா கொஷின்லேயே கொடுத்துட்டோம். அப்போது இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி என்ன பண்ணிட்டோம்? ஒட்டுமொத்த தேர்வு எழுதினவங்களுடைய சதவீதத்தை கண்டுபிடிச்சிட்டோம். ஓகேங்களா? அடுத்த சம் பார்க்கலாம். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க. உங்களுக்கு ஒரு டைம் 2 டைம் பாருங்கள், மறுபடியும் ரீவைண்ட் பண்ணி டவுட் இருந்தால். அப்படி அதையும் டவுட் இருந்தால் மறுபடியும் கமெண்டில் எதனா கேளுங்க. ஓகேங்களா? நான் ரீப்ளை பண்ணுறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஓகேங்களா? இதை கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு போடணும் இந்த சம்மு. ஓகேங்களா? ரொம்ப பெருசாக இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் கொஞ்சம் புரிஞ்சுட்டு போடணும். 97th சம். ஓகேங்களா? 97th சம் பாருங்கள். நூறு வினாக்கள் கொண்ட ஒரு போட்டித் தேர்வில் சரியான விடையளிக்கும் ஒவ்வொரு வினாவிற்கும் ஒரு மதிப்பெண் வழங்கப்படுகிறது. அதாவது மொத்தமாக 100 கொஸ்டின் இருக்குது. ஒரு போட்டித் தேர்வு நடத்துகிறாங்க, அதில் 100 கொஸ்டின் இருக்குது. ஒரு 100 கொஸ்டின் இருக்குது. அதில் வந்து பார்த்தோன்னா சரியான வினாவிற்கு, ஓகேவா, சரியான வினாவிற்கு ஒரு மதிப்பெண் கொடுக்குறாங்க. சரியான வினாவிற்கு ஒரு மதிப்பெண் கொடுக்குறாங்க. தவறான விடைக்கு அரை மதிப்பெண் கழிக்கப்படுகிறது. ஓகேவா? இதில் விடையளிக்காத கேள்விக்கு எவ்வளோ? 1/4 மதிப்பெண் கழிக்கப்படுகிறது. விடையளிக்காத கேள்விக்கு 1/4 மதிப்பெண் கழிக்கப்படுகிறது. ஒரு தேர்வர் 88 வினாக்களுக்கு விடையளிச்சிருக்கிறார். 88 வினாக்கள் விடையளிச்சிருக்காரு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா 61 வினாக்கள் சரியான வினாக்களாக விடையளித்திருக்கார். ஓகேவா? அவர் பெறும் மதிப்பெண் என்ன அப்படின்ட்டு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள், ஒட்டுமொத்தமாக எத்தனை மதிப்பெண்? 100 மதிப்பெண். ஓகேவா? ஒட்டுமொத்தமாக 100 மதிப்பெண். இதில் அவர் எத்தனை இது கேள்வியை போட்டிருக்காரு? 88. ஓகேவா? 88 இது வந்து பார்த்தோன்னா ஒட்டுமொத்தமாக அவர் விடையளிச்சிருக்கார். ஓகே, விடையளிச்சிருக்கார். இதில் சரியான விடை எத்தனை? சரியான விடை 61. இது சரியாக விடையளிச்சிருக்காரு. அப்போது 61 மைனஸ் 88 என்ன வருது? 61 மைனஸ் 88 தவறான வினை. ஓகே, சரியான இது, அதாவது 88 வினாக்கு விடையளிச்சிருக்காரு. இதில் வந்து பார்த்தோன்னா 61 கொஷின் தான் ரைட்டுனா பேலன்ஸ் இருக்கிறதெல்லாம் தப்பு இல்லையா? அப்போ தவறான கொஷின் எவ்வளோ? தவறான இது வந்து பார்த்தீங்கன்னா 88 மைனஸ் 61. 88 மைனஸ் 61. அப்போது 17 வந்து பார்த்தீங்கன்னா தவறானது. ஓகே, 17 வந்து பார்த்தீங்கன்னா தவறானது. ஓகேவா? இதில் விடையளிக்காத வினாக்கள் எத்தனை? விடையளிக்காத வினாக்கள் எத்தனை? 100லிருந்து அப்படியே இந்த 88 கழிங்க. 88 கழிச்சிங்கன்னா வருது விடையளிக்காத வினாக்கள் 12ன்னு வருதா? விடையளிக்காத வினாக்கள் 12. ஓகேவா? இப்போது அப்படியே இந்த சரியான வினாக்களுக்கு எவ்வளோ இது மதிப்பெண் கொடுக்குறாங்க? சரியான வினாக்களுக்கு 61 × 1 61. 61 மார்க் அப்படியே கொடுத்துறாங்க, ஒரு மார்க்கு.
தவறான வினாக்கள் தவறாக கொடுத்துருக்காங்க இல்லையா, 17 இது தவறாக கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து பார்த்தோன்னா எவ்வளோ மார்க் கொடுக்குறாங்கன்னா அரை மதிப்பெண் கொடுக்குறாங்க. ஓகே, அரை மதிப்பெண் கழிக்கப்படுகிறது. அரை மதிப்பெண் வந்து பார்த்தோன்னா கழிக்கிறாங்க. அவங்க எடுத்த மார்க்லேருந்து அரை மதிப்பெண் வந்து பார்த்தோன்னா கழிக்கப்படுகிறது. ஓகேவா? அப்போ இதோடைய வேல்யூ என்ன? இங்கே ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டோம். தவறான வினாக்கள் வந்து பார்த்தோன்னா 27, 61 மைனஸ் 88. ஓகேவா? எவ்வளோ? தவறான வினாக்கள் 27. ஓகேவா? தவறான வினாக்கள் 27. அப்போது 27 போட்டிங்கன்னா இதுக்கு வேல்யூ என்ன ஆகுது? 27 வினாக்களுக்கு எவ்வளோ மார்க் இது பண்ணுறாங்க? அரை மார்க் கழிக்கிறாங்க. அப்போது இதோடைய ஆன்சர் வந்து பார்த்தோன்னா 1 3.5. ஓகே, 13.5. தவறான வினாக்களுக்கு எவ்வளோ இது கழிக்கிறாங்க? 13.5 கழிக்கிறாங்க. அதுக்கு அடுத்தது விடை அளிக்காத வினாக்களுக்கு எவ்வளோ கழிக்கிறாங்க? 1/4 மார்க்கு கழிக்கிறாங்க. அப்போது 1/4 4 3 சார். அப்போது 3 மார்க். ஓகே, 3 மார்க்கு கழிக்கிறாங்க. இப்போது கழிக்கிறது எல்லாத்தையும் நம்ம கூட்டிக்கலாம். கழிக்கிறது 13.5 3 கூட்டிக்கலாம். எவ்வளோ? 16.5 மார்க் வந்து பார்த்தோன்னா கழிக்கிறாங்க. இதில் இவங்க எவ்வளோ எடுத்திருக்காங்கன்னா 61 மார்க்கு எடுத்திருக்காங்க. 61 மார்க் எடுத்திருக்காங்க. அதில் 16.5 மார்க்கை கழிச்சா வேல்யூ என்ன வரும் அப்படின்னு பாருங்கள். இது ரெண்டுத்தையும் கழிங்க. ஓகேவா? இது புரியுதுங்களா? இது அதாவது அவங்க நெகட்டிவ் மார்க் கொடுத்துருக்கான். ஓகேவா? நெகட்டிவ் மார்க்கெல்லாம் ஒரு இதுவாக ஆட் பண்ணிங்க. 13.5 வந்து பார்த்தோன்னா தவறான வினாக்களுக்கு விடையளித்தா தவறான வினாக்களுக்கு கழிக்கப்படுகிறதுக்கும் விடையளிக்காத வினாக்களுக்கு எவ்வளோ இது கழிக்கிறாங்கன்றது இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிவிட்டு சரியான வினாக்களுக்கு எடுத்த மார்க் மட்டும்தான் உங்களுக்கு பாசிட்டிவ் மார்க். ஓகேவா? இந்த பாசிட்டிவ் மார்க் போட்டு இது ரெண்டுத்தையும் கழிச்சா எவ்வளோ வரும்னா 44.5. 44.5 இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர். ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். 98th கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா பாருங்க, ஒரு தேர்வில் இது 98வது கொஸ்டின். இந்த இதில் ஒரு தேர்வில் 480 மாணவர்களில் ஒரு தேர்வில் வந்து பார்த்தோன்னா எத்தனை பேர்? 480 மாணவர்களில் இந்த 85% பேர் வந்து பார்த்தோன்னா பெண்களாம் மற்றும் 70% எவ்வளோ ஆண்களாம் தேர்ச்சி பெற்றனர். ஓகே, தேர்ச்சி பெறாங்க. அதில் மொத்த தேர்ச்சி சதவீதம் எவ்வளவுனா 75% எனில் தேர்வில் எத்தனை ஆண்கள் பங்கு பெற்றனர்? அதாவது ஒட்டு மொத்தமாக 480 மாணவர்கள் பங்கு பெறாங்க. அதில் 85% பேர் பெண்கள் தேர்ச்சி பெறாங்க. ஆண்கள் வந்து பார்த்தீங்கன்னா 70% பேர் தேர்ச்சி பெறாங்க. மொத்த தேர்ச்சி சதவீதம் என்னன்னு கொடுத்துட்டான்? 75% கொடுத்துட்டான். ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா 3% கொடுத்துட்டு என்ன கேட்குறான்? எத்தனை ஆண்கள் வந்து பார்த்தோன்னா பங்கு பெற்றார்கள் அப்படின்ட்டு கேட்குறான். ஓகேவா? இது ரொம்ப இன்டைரக்ட் கொஷின். ஓகேவா? இது எப்படி இது பண்ணுறீங்கன்னா, இந்தமாரி ஆண்கள் பெண்கள்னு கொடுத்துட்டு இது தேர்ச்சி சதவீதம் 2 இதுவாக கொடுத்துட்டு இதுக்கு ஒட்டுமொத்தமாக ஒரு பர்சன்டேஜ் கொடுத்துருந்தான்னு வச்சுங்க. ஒட்டுமொத்தமாக ஒரு பர்சன்டேஜ் உங்களுக்கு கொடுத்துருந்தானா நீங்கள் என்ன பண்ணணும்? ஒன்றுமே பண்ண தேவையில்ல. அலிகேஷன் மெத்தட். ஓகே, அலிகேஷன் மெத்தடை ஃபாலோ பண்ணணும். அலிகேஷன் மெத்தட்னா ஒன்றும் இல்லை. டோட்டல் தேர்ச்சி சதவீதம் என்ன அது எடுத்து நடுவில் எழுதிங்க. ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்கான்? கேர்ள்ஸ் கொடுத்துருக்கானா, அதுக்கடுத்து பெண்கள் கொடுத்துருக்கான், அதுக்கடுத்தது ஆண்கள். ஓகேவா? இதோடைய சதவீதத்தை எடுத்து எழுதுங்க. 85, இது 70. ஓகேவா? இது ரெண்டுத்துக்கும் ஒரு கோடு ஒன்று இப்படி கழிச்சிங்க. இது ரெண்டுத்துக்கும் இப்படி ஒரு கோடு கழிச்சிங்க. ஓகேவா? இது ரெண்டுத்தையும் கழித்து இங்கே எழுதுங்க. இது ரெண்டுத்தையும் கழிச்சா என்ன வரும்? 5ன்னு வரும். இது ரெண்டுத்தையும் கழிச்சா என்ன வருது? 10ன்னு வருது. ஓகேவா? இப்போ இதுதான் பெண்கள் ஆண்களுடைய ரேஷியோ. ஓகேவா? பெண்கள் ஆண்களுடைய ரேஷியோ 5:10. இதை அடிச்சிங்கன்னா என்ன வரும்? 5ஆல் 1:2ன்னு வருது. ஓகே, 1:2 தான் இதோட ரேஷியோ. அப்போது இது மொத்த பங்கு எவ்வளோ? 3 பங்கு தான் 480 மாணவர்கள். ஒட்டுமொத்த மாணவர்களுடைய எண்ணிக்கை, தேர்வில் பார்ட்டிசிபேட் பண்ண மாணவர்களுடைய இது எண்ணிக்கை. இதில் வந்து பார்த்தோன்னா ஆண்களுடைய பங்கு என்னன்னு மட்டும் தான் கேட்குறான். அப்போ இதுனா பெண்களுடைய பங்கு 1, ஆண்களுடைய பங்கு 2. ஓகேவா? அப்போ 2உடைய சதவீதம் என்னன்னு பார்க்கலாம். இப்போ தேர்ட் டேபிளில் ஆச்சுன்னா 3 1 சார் 3, 6 3 சார் 18. அப்போது 116 வருதா? 116 × 2 x = 320.
ஓகேவா? இந்த அலிகேஷன் மெத்தடில் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா புரிஞ்சிங்க. ஓகேவா? இந்த அலிகேஷன் மெத்தட் மட்டும் நல்லா புரிஞ்சிங்க. ஒன்றுமே கிடையாது. இந்தமாரி 3% வந்து கொடுத்துட்டான்னு வச்சுங்க. 3% கொடுத்துட்டு ஒரே கேட்டகரியாக இருக்கான்னு பாருங்கள். பெண்கள் தேர்ச்சி பெற்றிருக்காங்க, ஆண்கள் தேர்ச்சி பெற்றிருக்காங்க. மொத்த தேர்ச்சி சதவீதம் கொடுத்துட்டாங்க. இப்படி கொடுத்துட்டு அவங்கள கேட்டான்னு வச்சுங்க, இந்த அலிகேஷன் மெத்தடை ஃபாலோ பண்ணிங்க. ஓகேங்களா? புரியலனா 2 டைம் ரீவைண்ட் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? அலிகேஷன் மெத்தட் ரொம்ப ஈஸி. ஓகேங்களா? இதோட ஆன்சர் என்ன பார்த்தோம்? 320ன்னு பார்த்தோம். அடுத்த கொஸ்டின் வந்து பார்த்தோன்னா பார்க்கலாம். அடுத்த கொஸ்டின் 99th கொஸ்டின். 99th சம் வந்து பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்தாச்சு. 93 சம்மில் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம பார்த்தோம் இல்லையா? 1100 மதிப்பெண்கள் பெற்று அந்த இது கொஸ்டின் பார்த்தோம் இல்லையா? அதே மாடல் தான் இதுவும். ஓகேங்களா? இதை வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் சால்வ் பண்ணிவிட்டு ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க. இல்லை நீங்களே ஆன்சர் போட்டுருங்க. ஓகேங்களா? அதுக்கடுத்தது மாடல் 12 வந்து பார்த்தீங்கன்னா, அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி.